குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, Good sir. evening. Good evening, sir. ஓகே, Good evening, sir. சரி. இதுல நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இதுல இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறார்கள் பெரும்பாலும் 2025ஆம் ஆண்டாக்களாக இருப்பீங்க என்றதன் அடிப்படையில இதுல கிளாஸுக்கு வர பிள்ளைகளும் இருக்கிறீங்க, என்னட்ட பேமெண்ட் பண்ணி கிளாஸுக்கு வர பிள்ளைகளும் இருக்கிறீங்க. ஃப்ரீயா இதுல ஜாயின் பண்றதுக்கு யவசர் கேட்டதன் அடிப்படையில யவசருக்கும் லிங்கும் கொடுத்த நான். ஸோ அதுல ஃப்ரீயா வர பிள்ளைகளும் இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எப்பயுமே வடிவா தெளிவு பண்ணிக்கொள்ள நான் விரும்புறேன். ஏனென்றால் இந்த 2025ஆம் ஆண்டுல ஏஎல் எழுத போற பிள்ளைகளுக்கு இதை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். 2024ஆம் ஆண்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு பிரயோசனமற்ற ஒரு விஷயம். ஏன்னா நீங்க பேப்பர் கிளாஸ் தான் செய்ய வேண்டிய ஆட்கள். ஸோ இது வந்து யூனிட்டா போற விஷயம். இதுல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க டைமை வேஸ்ட் பண்ணாம 2025ஆம் ஆண்டு பிள்ளைகளை இதுல ஜாயின் பண்றதுக்கு வழிவிடுங்க. 2024ஆம் ஆண்டாக்கள் நீங்க ஜாயின் ஆக போறீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் பேப்பர் கிளாஸ் கொண்டு போறேன். எதிர்பார்ப்பு ரீதியாக மாடல் பேப்பர் செய்து கொண்டிருக்கிறேன் 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இது வந்து 2024ஆம் ஆண்டு ஆக்களுக்கு. சரி, ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த 2025ஆம் ஆண்டு எழுத போற பிள்ளைகளுக்கு வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. புவியியலை பொறுத்த வரைக்கும், எனக்கு மற்ற படங்களை தெரியாது, புவியியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருகின்ற 40 MCQ, உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களுக்கு வருகின்ற 40 MCQவும் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியில இருந்துதான் வருகுது. அதை நீங்க எப்பயுமே வடிவா ஞாபகம் வச்சிருக்க வேணும். எதுல இருந்து வருகுது? உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிகாட்டியில இருந்து வருகுது. அதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்குது. சோ நம்ம அதை தவிர்த்து கொள்ள வேணும். சின்ன சின்ன பிழைகள் இருக்குது. சோ அதை மீறி உங்களுக்கு வருகின்ற 40 MCQவும் ஆசிரியர் வழிகாட்டியில இருந்துதான் வருகுது. அப்ப நீங்க சும்மா படிச்சு 40க்கு 40 எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கலாது. அது சரியான வழிகாட்டலினூடாகத்தான் நீங்க அதை செய்ய வேணும். அந்த டீச்சர்ஸ் கைட்ட ஏன்னா அதுல நிறைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகளை திருத்தி நீங்க படிச்சு கொள்ள வேணும். உங்களுடைய ஸ்கூல்ல டீச்சராக்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு அதை திருத்தி நீங்க சரியான முறைகள்ல படிச்சு கொள்ள வேணும். சரிதானே? இந்த 40 MCQவும் உங்களுடைய ஆசிரியர் வழிகாட்டியில இருந்துதான் வருகிறது. அதை நீங்க எப்பயுமே ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. இந்த 40 MCQவும் எப்படி எப்படியெல்லாம் எடுக்கிறாங்க என்றதை வந்து நான் இதுல சொல்லியிருப்பேன். சரிதானே? இந்த இருக்கிற இதுல வந்து வடிவா சொல்லி இருக்கிறேன். என்ற கல்வியகம் என்ற யூடியூப் சேனல்ல போய் பார்த்தீங்கன்னாலும் நீங்க என்ன செய்யலாம் என்றால் அதை பற்றிய மேலதிக விளக்கங்களை நீங்க பார்த்துக் கொள்ளலாம். இந்த சார்ட் பத்தி நான் அதுல வடிவா கதைச்சிருக்கிறேன். என்ற யூடியூப் சேனல்ல வடிவா இந்த விஷயங்களை வடிவா ஆணித்தரமா வடிவா கதைச்சிருக்கிறேன். நீங்க போய் பாருங்க. நான் இதுல நான் கதைச்சு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பையில முக்கியமான வினா பகுதிக்கு வாங்க. இதுல 2019, 20, 21, 22, 23 இந்த 5 ஆண்டுகள் வந்திருக்கின்றத நீங்க நல்ல படிவா பாருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு எழுத போற நீங்க, ஏன்னா கடைசி டைமுக்கு தான் வருவீங்க. நீங்க இந்த 2025ஆம் ஆண்டு ஆக்கள் இருக்கீங்க தானே. கடைசி டைம்ல நம்ம பேப்பர் கிளாஸுக்கு போவோம். எதிர்பார்ப்பு ரீதியாக நாங்க போய் பேப்பர் கிளாஸ்ல செய்வோம். இதெல்லாம் பிசாட்டுகள். இப்படி நீங்க படிச்சு சரியான வகையில புள்ளிகள்லாம் எடுத்துக்கவே மாட்டீங்க. கடைசி டைம்ல நீங்க குழப்பப்படுவீங்க. எதை படிக்க வேணும், எதை படிக்க கூடாதுன்றதுல உங்களுக்கு நிறைய குழப்பத்தன்மைகள் வந்து இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு எழுத போறாங்க வடிவா சொல்றேன், வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. தரம் 12ஆம் ஆண்டு படிச்சுங்கண்டால் 100% ஏத்திர சித்திகள் எடுக்கலாம். நான் இப்ப உங்களுக்கு அதை சரியான விதத்துல கதைக்க போறேன். வடிவா 100% கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க ஏத்திர சித்திகளை சிம்பிளா தூக்கி எடுத்து படிக்கலாம். தரம் 12ஆம் ஆண்டு அவ்வளவு பௌதிக புவியியல், இது மூன்றும் சரியான வகையில நீங்க கிளியர் ஆகனீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால ஏத்திர சித்திகள் எடுக்கலாம். இப்ப நீங்க சொல்லலாம், என்ன சார் நீங்க போய் சொல்றீங்க, எப்படி சார் நீங்க அப்படி சொல்லுவீங்க என்றெல்லாம் உங்களுக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். இதை நான் ஒரு ஆதாரபூர்வமா கதைக்கிறேன். தரம் 12ஆம் ஆண்டு படிச்சு எப்படி ஏ அல்லது பி திரை சித்திகள் எப்படி எடுக்கலாம் என்றதுல நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாகவே கதைக்கிறேன். சரி, இதுல நான் நினைக்கிறேன் இந்த இருக்கிற 3 அலகும் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. இதுல இருக்கிற 3 அலகுகளும் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. இங்க இருக்கிறது, மேல இருக்கிறதும் இங்க இருக்கிறது, இது கீழே இருக்கிற 3ம் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. இந்த இருக்கிற மேல இருக்கிறது அனைத்தும் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. கீழே இருக்கிறது 13ஆம் ஆண்டு, மேல இருக்கிறத இந்த 3ம் 12ஆம் ஆண்டுக்குரியது, கீழே இருக்கிற 3ம் 13ஆம் ஆண்டுக்குரியது. இது வந்து 12ஆம் ஆண்டுக்குரியது, இது வந்து 13ஆம் ஆண்டுக்குரியது. நீங்க பாருங்க, மொத்தமாக செய்முறை புவியியல 10 MCQ வரும். இந்த 10 MCQல 4, 3, 7 இந்த 7 MCQ தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. 3 MCQ தான் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. அப்ப நீங்க செய்முறை புவியியலை சரியான வகையில படித்தால் உங்களுக்கு தரம் 12ஆம் ஆண்டுல சரியான வகையில படித்தால் 7 MCQவை உங்களால செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும்.
நான் வடிவா இதுல 150 MCQ தந்திருக்கேன்னு நினைக்கிறேன். 150,000 கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு தருவேன், நீங்க யோசிக்க பண்ணாது. 100 MCQ வச்சிருக்கிறேன். சரியா? இப்ப பாறைகளே 100 MCQ வச்சிருக்கிறேன். சரியான வழிபடுத்தல் உங்களுக்கு வேணும். அப்ப 12ஆம் ஆண்டுல இருந்துதான் 7 MCQ வருகிறது. 3 MCQவும் எதுக்குரியது என்று சொல்லி சொன்னால் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. நீங்க 2023ஆம் ஆண்டு மட்டும் பாருங்க, மற்றதுகளை பார்த்து குழம்பாதீங்க. மற்றது எல்லாம் அப்படித்தான் வரும். 23ஆம் ஆண்டு மட்டும் எடுத்து நம்ம கதைப்போம். மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் இதுல வடிவா. இதுல 7 MCQ தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. இதுல 7 MCQ. பௌதிக புவியியல். பௌதிக புவியியல் எடுத்து பாத்தீங்கன்னா வானிலை காலநிலை இதுல உடைச்சிங்கன்னா தரம் மேல எடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது, இது வந்து தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. இப்ப நீங்க இதுல கூட்டி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 4 2 6 7 8 9 இல்லையா? பாருங்க 4 இதுல 4 2 6 7 8 9 10 10 MCQ தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. 5 MCQ தான் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. அப்ப 10 MCQ எங்க இருந்து வருகிறது? தரம் 12ஆம் ஆண்டில் இருந்து வந்திருக்குது. 5 MCQ தான் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. அதுவும் கஷ்டமான பகுதிகள் இல்ல, மிக இலகுவான பகுதிகள் இருந்து தான் வரும். அது எப்படி படிக்கிறது, எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது எல்லாம் நான் நம்மட Zoom கிளாஸ்ல சொல்லுவேன். பேமெண்ட் கட்டி படிக்கிற பிள்ளைகிட்ட சொல்லுவேன். சரிதானே? அதே நேரத்துல மானிட புவியியல். மானிட புவியியல்ல இதுல உடைங்க விவசாயத்தில் உடைச்சிங்கன்னு சொன்னால் இது வந்து தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. இதுல இருக்கிறது தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. பாருங்க 6 2 8 9 10 11 12 12 MCQ தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. அங்கால 3 MCQ தான் எதுக்குரியது? தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. இங்கால இருக்கிற 3 MCQ தான் எதுக்குரியது? தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. விழுந்து விழுந்து 13ஆம் ஆண்டு படிப்பாங்க. படிச்சு முடிஞ்சதுக்கு பிறகு 13ஆம் ஆண்டு கிளாஸ் ஓடுங்க இந்த பிள்ளைகள் ஓடுபட்டு ஓடி படி என்று படிச்சுட்டு அங்க பார்த்தா மார்க்ஸ் வராது. ஏன்னா 12ஆம் ஆண்டு படிச்சிருக்க மாட்டாங்க இவங்க. 12ஆம் ஆண்டு இவங்க கிளியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கு புள்ளிகள் வராததுக்கும் நீங்க மார்க்ஸ்களை தவற விடுறதுக்குரிய காரணம். ஏனென்றால் 12ஆம் ஆண்டுல தான் அதிகளவான வினாக்களும் பிறகுது. விளங்கி எடுக்க வேண்டிய பாடமும் தரம் 12ஆம் ஆண்டுல தான் இருக்குது. இதை நீங்க கட்டாயம் விளங்கி வச்சிருக்க வேணும் 2025ஆம் ஆண்டு எழுதுற பிள்ளைகள். ஏன்னா இதெல்லாம் இப்ப நான் 2024ஆம் ஆண்டுக்கு சொன்னதுக்கு பிறகு என்னட்டு சொல்றாங்க, சார் எங்களை திருப்பி போட்டு படிப்பீங்களா சார்? ஏன்னா அவங்க பேப்பர் கிளாஸுக்கு தான் ஜாயின் பண்ண பிள்ளைகள். சார் எங்களுக்கு திரும்ப 12ஆம் ஆண்டு முதல்ல இருந்து படிச்சு கொண்டு வர மாட்டீங்களா சார் என்று சொல்லி கேட்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு திரும்பி படிப்பிக்கிறதுக்கு டைம் காணாது. அவங்களுக்கு 7வது மாடல் பேப்பர் கொண்டு போயிட்டேன். லேட்டா ஜாயின் பண்ண பிள்ளைகளுக்கு சொல்லும் போது அவங்க இப்ப கவலைப்படுறாங்க. அந்த பிரச்சனை உங்களுக்கு வரக்கூடாது. இதுல நான் படிப்பா உங்களுக்கு ஆதாரப்பூர்வமா தான் கதைச்சிருக்கிறேன். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப கூட்டுங்க 10 மேலும் 17 இங்கால 12 இல்லையா? கிட்டத்தட்ட 29 30 MCQ வைப்போமே. 30 MCQ 40ல 30 MCQ தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. 10 MCQ தான் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. இது 13ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டுக்குரியது 30 MCQ. 10 MCQ தான் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. வடிவ பாருங்க, இந்த விஷயங்களை நீங்க விளங்கி வச்சிருக்க வேணும். சரிதானே? ஓகே. இப்ப ஒரு சார்ட் ஒன்று அடிப்போம். உங்களுக்கு பேப்பர் மெதட் எல்லாம் உங்களுக்கு வடிவா தெரிஞ்சிருக்கும். சரிதானே? 30 MCQ தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. அங்கால செகண்ட் பார்ட் செய்வீங்க. இடவிளக்க படங்கள்ன்றதையும் உலகப்படம் குறிக்கிறதையும் செய்வீங்க. இடவிளக்க படத்துக்கு 20 புள்ளி, அங்கால உலகப்படம் குறிக்கிறதுக்கு 10 புள்ளி. இதெல்லாம் தரம் 12ஆம் ஆண்டுல முடிக்க வேணும். நீங்க 13ஆம் ஆண்டுல வந்து இடவிளக்க படங்களையும் உலகப்படம் குறிச்சு பழகிறது இல்ல. இதெல்லாம் நீங்க தரம் 12ஆம் ஆண்டுலயும் முடிச்சிருக்க வேணும். இதுல இடவிளக்க படத்துக்கு 20 புள்ளி, உலகப்படத்துக்கு 10 புள்ளி. அங்கால தேர்ட் பார்ட் செய்வீங்க. பகுதி 1ல தேர்ட் பார்ட் இருக்குது. அதுல 4 கேள்வி வரும். 3 பகுதிகள் வந்து தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. 1 நவீன படவரகலையில் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. நம்ம அதுக்கு மட்டும் போடுவோமே 15. அதுக்கு 15 வரும். ஆகவே நவீன படவரகலையில் மட்டும் 1 வரும் 12ஆம் ஆண்டுல. அதுக்கு 15 புள்ளி போடுவோம். அங்கால இதுல மானிட புவியியல் பௌதிக புவியியல்ல வரும். அதுல தரம் 12ஆம் ஆண்டுல 2 வினா, 13ஆம் ஆண்டுல 2 வினாக்கள் வரும். ஆகவே தரம் 12ஆம் ஆண்டுல பௌதிக புவியியல்ல 2 வினா, மானிட புவியியல்ல தரம் 12ஆம் ஆண்டுல 2 வினா. மொத்தம் 4 வினா எடுத்து செய்யலாம். ஒரு வினா நீங்க 13ஆம் ஆண்டுல இருந்து எடுத்து செய்யலாம். ஆகவே 4 வினாவுக்கும் 20 படி 80 புள்ளிகள். 80 புள்ளிகள் வரும். இப்ப இவ்வளத்தையும் கூட்டி பாருங்க. 5 8 2 10 13 14 15 185 புள்ளிகள் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. இங்க பாருங்க, இதுதான் மெத்தட். 185 புள்ளிகள் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. இப்ப 155 2ஆல பிரியுங்க. 155 2ஆல பிரியுங்க. பிரிச்சுங்கண்டால் 7 7 2 14 7 2 14 கழிச்சா 1 15. இப்ப நீங்க போடுவீங்க 6 2 7 2 14 8 போடுவோமே. 1 அங்கால மிச்சம் வருது 78.
78 புள்ளிகள் எடுத்தால் உங்களுக்கு ஏ ரிசல்ட் வரும். இதை விட உங்களுக்கு நான் இதை விட நீங்க என்ன விளங்கி வச்சிருக்க வேணும்? அப்ப விளையாடாம 12ஆம் ஆண்டை கிளியர் பண்ண வேணும். அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்தை விளங்க வேணும். தரம் 12ஆம் ஆண்டு தான் புவியியல்ல ஏத்தரச்சித்தி எடுக்கக்கூடிய தகுதி இருக்குது. சரி, ஏத்தரச்சித்தியை தான் விடுங்களேன், 65 எடுக்கலாதா? இந்த 78ல ஒரு நல்ல வடிவா படிச்சு 65 புள்ளிகள் எடுத்து பீத்தர சித்தி எடுக்கலாதா? அப்ப ஏத்தர சித்தியோ பீத்தர சித்தியோ எதுல தங்கியிருக்கும் என்றால் தரம் 12ஆம் ஆண்டுலாம் தங்கியிருக்கும்ன்றதை நீங்க வடிவா விளங்கி வச்சிருக்க வேணும். ஏத்தர சித்தி பீத்தர சித்தி எடுக்க வேணும்ன்றதையே தரம் 12ஆம் ஆண்டு படிச்சு எடுத்துக்கொள்ளலாம்ன்றதை நீங்க இதுல இருந்து விளங்கி கொள்ள வேணும். இதுக்குத்தான் நீங்க என்ன செய்ய வேணும் என்றால் நிறைய பயிற்சிகளை பெற வேணும். ஏன்னா இது நான் உங்களுக்கு இலவசமா போட்டதுக்குரிய காரணமும் உங்களுக்கு விளக்கம் இருந்தால் விளக்கம் இருக்காது. நீங்க பாவப்பட்ட ஆக்கள். ஏன்னா பேரண்ட்ஸ் மாதிரி நிறைய கஷ்டப்படுவாங்க உங்களோட படிக்கிறதுக்கு, பிள்ளை நல்ல நிலைமையில வர்றதுக்கு நிறைய கஷ்டப்படுவாங்க. சோ அந்த உங்களை 13 வருஷ கல்வியும் உங்களுடைய ஏஎல் ரிசல்ட் எல்லாம் தங்கி இருக்குது. நீங்க எந்த லெவலுக்கு என்னவா வர வேணும்ன்றது எல்லாம் தங்கி இருக்குது. ஓடி ஓடி 13ஆம் ஆண்டு படிக்கிறதுல வேலை இல்லை. இப்ப நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கிறேன். வேணும் என்றால் சந்தேகம் இருந்தால் இதுகளையே நீங்க வடிவா அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலே இதெல்லாம் நான் என்ற கல்வியகம் என்ற யூடியூப் சேனல்ல இன்னும் வடிவா விளக்கமா போட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நீங்க அதுல அந்த லிங்குகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்காது. அப்ப 78 புள்ளிகள் எடுக்கக்கூடிய தகுதிகள் தரம் 12ஆம் ஆண்டிலேயே இருக்குது பிள்ளைகள். அப்ப நீங்க 12ஆம் ஆண்டு வடிவா படிச்சாலே நீங்க ஏத்தர சித்திகள் அல்லது பீத்தர சித்திகளை எடுக்கக்கூடிய தகுதிகளை அடைஞ்சிருவீங்க. இதுதான் என்னுடைய கருத்து. சொல்லுங்க பிள்ளை. சார், இந்த பிடிஎஃப் வந்து ஜானு குரூப்ல போடலுமா? இது உங்களோட பிரைவேட்டா இல்ல? இதை நான் போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு 2020 நீங்க 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு 24 25ஆ நீங்க 24 சார். 24. ஏன்னா உங்களுக்கு இதெல்லாம் பத்தி கதைச்சிருக்கிறேன். இந்த யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. இதை பத்தி எல்லாம் படிவா கிளியரா கதைச்சிருக்கேன் பிள்ளை. இதெல்லாம் படிவா கதைச்சிருக்கிறேன். சார் உங்களோட யூடியூப் சேனல் நேம் என்ன? இந்த இருக்குது கல்வியகம் என்று போய் பாத்தீங்கன்னா சரி போய் பாருங்க. அதுல நான் கிளாஸ்களுக்குரிய மெத்தட்டுகள் ஷார்ட்கட்டுகள் எல்லாம் அதுல நான் சில விஷயங்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன். பாறைகள் எப்படி ஷார்ட்கட்டா பாடமாக்கி வைக்கிறது எல்லாத்துக்கும் போட இல்லை, நான் குறிப்பிட்டதுகளுக்கு சிலது மட்டும் போட்டிருக்கிறேன். இது ஒரு செமினார்களுக்கு செய்ததுகளை நீங்களும் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். என்றால் நிறைய கஷ்டப்படுவீங்க நீங்க படிக்கிறதுல. நிறைய இடங்களுக்கு கிளாஸுக்கு எல்லாம் படிச்சிருப்பீங்க, காசுகளை நிறைய கொட்டி இருப்பீங்க. சோ சரியான வகையில் உங்களுக்கான ஒரு அவுட்புட் ஒன்று உங்களோட பேரண்ட்ஸ் மாதிரி பார்த்து கொண்டிருப்பாங்க, ஸ்கூல் பார்த்து கொண்டிருக்கும். சோ இதை நீங்க விளங்கி வச்சிருக்க வேணும்ன்றதுக்காண்டிய ஒரு வழிகாட்டலாகத்தான் இப்ப நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட நீங்க ஜனசருக்கே நன்றி சொல்லிக் கொள்ளுங்க. ஏனென்றால் அவர் தான் இதை விளங்கப்படுத்துங்க சார் என்று சொல்லி சொன்னவர். ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு நிறைய பேர் சார் ஓடி ஓடி எல்லாம் படிக்கிறாங்க, பாவம் இந்த விஷயங்களை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா இந்த விஷயங்கள் நிறைய பிள்ளைகளுக்கு தெரிகிறே இல்லை. புவியியல் கஷ்டம் 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 உண்டு. 12ஆம் ஆண்டு சரியான வகையில படிச்சாலே நான் சொன்ன மாதிரி நீங்க ஏத்தர சித்திகள் எடுக்கலாம். சரியான வகையில படித்தா அட்டவணைக்கு எப்படி விடை எழுதுறது, அட்டவணைக்கு எப்படி விவரிக்கிறது, இடவிளக்கப்படங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, இடவிளக்கப்படங்கள் எப்படி செய்யறது. சஹிரா, இடவிளக்கப்படங்கள் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் நேற்றைய கிளாஸ்ல. எப்படி நம்ம அதை கண்டுபிடிக்கிறது, எப்படி விவரிக்கிறது என்றதெல்லாம் இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன், ஒவ்வொரு இடவிளக்கப்படங்கள்ல கொண்டு போறேன். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு பிள்ளைகள் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 இடவிளக்கப்படங்கள் செய்திருக்கிறேன். 40 என்னோட பேசிக்கல இந்த கிளாஸுக்கு வந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கும். 40 இடவிளக்கப்படங்கள் செய்திருக்கிறேன் அந்த பிள்ளைகளுக்கு. இப்ப எல்லாருமே இடவிளக்கப்படங்கள் சரியான வகையில செய்வாங்க. இடவிளக்கப்படங்கள் பிராக்டிக்கல் வேணும். இடவிளக்கப்படங்கள்லாம் நீங்க விட்டுருவீங்க மார்க்ஸுகள். உலகப்படங்களை சரியான வகையில குறித்து பழக வேணும் இல்லையா? அப்ப சின்ன சின்ன மார்க்ஸுகள் தான் உங்களுடைய ரிசல்ட்டுகளை தட்டி விடும். எங்க நீங்க தொப்ப படிக்க வேணும்ன்றத நான் சொன்னா பாத்தீங்களா, 78 எடுத்தாலே ஏத்தர சித்தி தரம் 12ஆம் ஆண்டு. ஆனால் நாம் வச்சிருக்கிற டார்கெட் 85லேயே அடிக்க வேணும். எந்த டார்கெட் 85லேயே வர வேணும். அதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுக்கு அப் பண்ணும். அப்ப 85ல அடிக்க வேணும்னா 13ஆம் ஆண்டு படிக்க வேணும். அதை நான் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன். 75 எடுத்தாலே வரும். ஆனா நீங்க 85ல வச்சு அடிக்க வேணும். அது எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியான ஒரு அவுட்புட் ஒன்றும் வரும், சட் ஸ்கோர் முன்னுக்கு வரும், நிறைய கோர்ஸுகளுக்கு அப்ளை பண்ணலாம் என்றதையும் பிள்ளைகள். இது நான் உங்களுக்கு சொல்ற ஒரு அட்வைஸா நினைச்சு கொள்ளுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு பிள்ளைகள் ஓடுபட்டு தெரியாதுங்க. அங்கோடி கிளாஸுக்கு இங்கோடி 50 கிளாஸுக்கு பட்டு திரிஞ்சு காலங்களை வீணடிக்காதுங்க. சரிதானே? இருக்கிற காலங்களை வடிவா படியுங்க. சரிதானே? நம்மட ஜூம் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறீங்க. நான் உங்களை கைவிட மாட்டேன். இந்த நம்மட ஜூம் கிளாஸ்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் உங்களை சக்க புலிவர். சரிதானே? இந்த 12ஆம் ஆண்டு ஃபுல்லாவே தரவாக்குவேன். செகண்ட் பார்ட்லயும் தரோம். ஏன்னா இவ்வளவு சொல்ற நான் உங்களை நான் கைவிடுவேன், நான் விட மாட்டேன். அப்ப இதுதான் விஷயம். மற்ற பிள்ளைகள் நீங்க வேற கிளாஸுகளுக்கு போவீங்க, கிளாஸுகளுக்கு போக வசதி இல்லாத பிள்ளைகள் இருப்பீங்க. சோ வடிவா தேடி தேடி படியுங்க. என்னால முடிஞ்ச உதவிகளை நான் ஜானசருக்கு செய்வேன்.
சரிதானே? அப்ப ஞானசர் சில விஷயங்களை கேட்டு என்னட்டே எடுக்கிறவர். அப்ப நான் இந்த விஷயங்களை தரம் 25ஆம் ஆண்டு 2025 எழுத போற பிள்ளைகளுக்கு வடிவா கிளியரா விளக்கப்படுத்திருக்கேன். இதுக்குரிய ஆதாரங்களும் இதுல நான் சொல்லி இருக்கிறேன். நான் ஆதாரபூர்வம் இல்லாம சொல்ல இல்லை, ஆதாரபூர்வமாகவே நான் இதுல உங்களுக்கு வடிவா கதைச்சிருக்கிறேன். வடிவா படியுங்க, வடிவா செய்யுங்க. யூனிவர்சிட்டி என்று பண்றதுக்கு முயற்சிங்க. யூனிவர்சிட்டி என்று பண்ணலாட்டியும் கொலிச்சுக்காவது நீங்க போகணும். ஏன்னா பேரண்ட்ஸ் பாவம். ஏன்னா உங்களை சரியான வகையில 13 வருஷம் படிச்சிருப்பாங்க, நிறைய காசுகள் உங்களுக்காண்டி செலவழிச்சிருப்பாங்க. சரிதானே? ஓகே, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். யூனிட் 3க்குரியது. இந்த யூனிட் 3ல நான் பாறைகளை பத்தி தான் மட்டும் கதைச்சிருக்கேன். இந்த பாறைகள்ல 100 எம்சிக்கு எடுத்திருக்கேன். பாறைகள்ல மட்டும் 100 எம்சிக்கு. ஏன் பாறைகள்ல மட்டும் 100 எம்சிக்கு எடுத்திருக்கேன் என்றால், உங்களுடைய எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும் பாறைகள் இல்லாத ஒரு எம்சிக்யூவை நீங்க எனக்கு காட்டுங்க. உங்களுடைய ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்கள்ல பாறைகள் இல்லாம எந்த ஒரு எம்சிக்யூ பேப்பரும் வந்திருக்கலாம். 2011ஆம் ஆண்டுல இருந்து நீங்க எம்சிக்யூ பேப்பர் வச்சிருப்பீங்க. 11ஆம் ஆண்டுல இருந்து 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் பாறைகள் இல்லாத எம்சிக்யூ இருக்காது. இதை நான் இந்த பின்னுக்கு டியூட்ல புது சிலபஸை பத்தி மட்டும் கதைச்சிருப்பேன். 2019, 2020, 2021, 22, 2021, 22, 2022, 23, 2023, 24, 24க்கும் வரும், 25க்கும் வரும். அப்ப பாறைகள்ன்றது கட்டாயமான வினாப்பகுதி உங்களுடைய எம்சிக்யூவை பொறுத்த வரைக்கும். எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளிகளை பெற்றுத்தாரது, 40ல் ஒரு புள்ளிகளை பெற்றுத்தாரது இந்த பாறைகள் என்ற ஒரு எம்சிக்யூ. அப்ப பாறைகளை எப்படி நாங்க சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிறது, எப்படி நாங்க செய்யறது என்றதுக்குரிய மெத்தட் எல்லாம் இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஏன்னா பாறைகள் உங்களுக்கு படிக்க படிக்க மறந்து போகும். எப்படி நாங்க அதை சிம்பிளா செய்யறது, பாறைகளை எப்படி நாங்க சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிறது என்றதுக்குரிய ஷார்ட்கட்டுகளை இப்ப நான் உங்களுக்கு தீப்பாறைகளுக்கு மட்டும் சொல்லித்தாரேன். அடையல் பாறைகள், உருமாறிய பாறைகளுக்கு எல்லாம் நம்மள கிளாஸுக்கு வர பிள்ளைகளுக்கு தெரியும். நான் மற்ற கிளாஸ்கள்ல உங்களுக்கு நான் சொல்லி தந்து கொண்டு போவேன். சரி, இப்ப பாறைகளுக்குரிய ஷார்ட்கட்டை பார்ப்போம். பாறைகளுக்குரிய ஷார்ட்கட் இதெல்லாம் பாடமாக்க கூடாது, பாடமாக்கினீங்கன்னா மறந்து போயிடுவீங்க. சரி, இப்ப பாறைகளை எங்களுக்கு தெரியும் பிரதானமாக 3 வகையினதாக வகைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஒன்று தோற்றத்தின் அடிப்படையில வகைப்படுத்தியிருக்கிறாங்க, ரசாயன சேர்க்கையின் அடிப்படையில வகைப்படுத்தியிருப்பாங்க, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறத்தின் அடிப்படையில வகைப்படுத்தியிருப்பாங்க. தோற்றத்தின் அடிப்படையில தள்ளல் தீப்பாறைகள் எனவும் தலையீட்டு தீப்பாறைகள் எனவும் வகைப்படுத்தியிருக்காங்க. அதுக்குரிய வரைவிலக்கணங்கள் இதுகள் எல்லாமே நீங்க வடிவா படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் முதலாம் தவணைக்குரியது, வடிவா படிச்சு முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே, அடுத்தது நிறத்தின் அடிப்படையில வகைப்படுத்தியிருப்பாங்க, ரசாயன சேர்க்கையின் அடிப்படையிலையும் உங்களுக்கு பாறைகளை வகைப்படுத்தியிருப்பாங்க. சரி, இப்ப நான் நிறத்தின் அடிப்படையில எப்படி வகைப்படுத்துறது சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிறதுன்றையும், ரசாயன சேர்க்கையின் அடிப்படையில் எப்படி இலகுவான முறையில பாடமாக்காம ஞாபகம் வச்சிருக்கிறன்றதையும் ஷார்ட்கட்ல சொல்லித்தாங்க. இதான் மெத்தட். புவியியலை ஏத்தரச்சிட்டு எடுக்கலாம் பிள்ளைங்க, நீங்க பெரிய கஷ்டப்பட்டு படிப்பீங்க. புவியியல் மிக இலகு, சிம்பிளா ஏத்தரச்சிட்டிகள் எடுக்கலாம். இங்க பாருங்க, இவ்வளவு காலம் நீங்க பெரிய கிடந்து பாடமாக்கிருப்பீங்க. நான் பாடமாக்க இல்லை, நான் ஷார்ட்கட் தான். ஏன்னா நாங்க உங்களே மாதிரி டேலண்ட் இல்லை, எனக்கு நான் பாடமாக்கி வச்சிருக்க மாட்டேன். இப்படி போட்டு நான் மைண்ட்லயே வச்சு யோசிப்பேன். இப்ப பாருங்க, காணமேமா கப்பை தொலைத்த கருப்பு தயாவை. விஷயம் முடிஞ்சு. இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் மிக முக்கியமாக நாங்க வச்சிருக்க வேண்டிய விஷயம். எங்களுக்கு தெரியும் இரும்பு நாங்க நிறத்தின் அடிப்படையில நாங்க வகைப்படுத்துறது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சிலிக்கனையும் மெக்னீசியத்தையும் வச்சு கொண்டுதான் நாங்க வகைப்படுத்துவோம். சிலிக்கனும் மெக்னீசியம். இங்க சிலிக்கனும் இரும்பு ரசாயனத்துல சிலிக்கனும் இரும்பும் வரப்போகுது, எஃப்இயும் வரப்போகுது, SiFeயும் இங்க SiMeயும் வரப்போகுது. அதாவது சிலிக்கனும் மெக்னீசியமும் இங்க சிலிக்கனும் இரும்பு. இவ்வளவு விஷயம். அப்ப நிறத்தின் அடிப்படையில சிம்பிளா வகைப்படுத்தியாச்சு இல்லையா? காணமீமா கப்பை தொலைத்த கருப்பு தயாவை, சிம்பிளான ஒரு விஷயம். இதுக்கு நீங்க இருந்து பாடமாக்கணும் என்ற ஒரு விஷயங்களுமே இல்லை. அப்ப கருமை நிறத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கப்புரோ தொலமைட். அப்ப கப்பை என்ற கப்புரோ, தொலைத்தானுக்கு தொலமைட். இது வந்து காணமீமான மேண்ட மென்மையான நிறம், அதாவது மென்மை நிறம். கருங்கல் மத்திம நிறம் தயோரைட். இதுக்கு என்ன பாடமாக்க வேணும்? இப்ப இதுல காரத்தன்மை அமிலத்தன்மை இருக்குது. காணாவில வாரதால காரத்தன்மை, மேனாவில வாரதால அமில. இங்க காணாண்டா அங்க காரத்தன்மை, இது அமிலத்தன்மையான, இது மத்திமத்தன்மை. இதுல என்னத்த பாடமாக்க வேணும் நீங்க இருந்து? இதுல பாடமாக்குற பாடமே இல்லை. பாறைகள் சிம்பிளா ஞாபகம் வைக்கலாம். இதுல ஒரு பெரிசா பாடமாக்கி கஷ்டப்பட்டு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாகிரா இருக்கிறீங்களா? சாகிரா, ஹம்தா, சஹரா இருக்கிறீங்களா? சஹிரா,
இந்த ஷார்ட்கட்டுகள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க சகரா. நான் முதலும் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களோட. தெரியலாட்டி அந்த டியூட்ல இந்த நம்மளை இப்ப அனுப்பின டியூட்லேயே இந்த பின்னுக்கு வச்சு எழுதி கொள்ளுங்களேன். எப்படி இப்ப நிறத்தின் அடிப்படையிலையும் ரசாயனத்தின் அடிப்படையிலையும் இந்த டியூட்டுக்கு பின்னுக்கு எழுதுங்க சகிராவை. ஒரு கோடு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தால் கோடு போட்டு எழுதுங்க. இல்ல பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கு பிறகு அந்த கோடு போட்டு எழுதுங்க. இந்த டியூட்டுக்குள்ளே எழுதுங்க. அப்ப படிக்கிறதுக்கு மிக இலகுவான முறைகள்ல படிப்பீங்க. சரிதானே? சொல்லுங்க சார். 2024 இந்த பேட்ச் இப்ப ஜாயின் ஆகலவா சார் உங்களோட கிளாஸ்க்கு? என்னடா பிள்ளை, அதுல கிட்டத்தட்ட ஒரு 250க்கு பேர் மேலே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுல அவங்களுக்கு நான் 2 பிரிவா தான் கொண்டு போவேன். நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்களா? சிலபஸ் எல்லாம் முடிச்சுட்டீங்களா? முடிச்ச பேப்பர் கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுங்க. நான் தியரி படிப்பிக்க மாட்டேன். நான் தியரி படிப்பிக்கிறதுக்கு எனக்கு ஐடியாவும் இல்லை. ஏன்னா எனக்கு கஷ்டம் தியரி படிப்பிச்சு கொண்டு போறதுக்கு. ஏன்னா பேப்பர் கிளாஸ் தான் செய்யலாங்க அவங்க ஃபுல்லா. ஓ சார் 12th சிலபஸ் வந்து கவர். ஏனென்றால் விளங்க இல்ல பிள்ளை. பேப்பர் கிளாஸ் ஜாயின் ஆகலமாண்டா சார்? ஓ பேப்பர் கிளாஸுக்கு நீங்க ஜாயின் ஆகுங்க. நான் அவங்களுக்கு 40 இடவிளக்கப்படம் படிச்சுட்டேன். நான் வேணும்னா இடவிளக்கப்படம் பிராக்டிக்கலுக்கு அனுப்பி வைப்பேன். நீங்க அந்த 40 இடவிளக்கப்படங்களையும் செய்து பார்க்கலாம். அது பிரச்சனை இல்லை. குறுக்கு வெட்டு முகம் வரைகிறது, பெருப்பிக்கிறது, சிறப்பிக்கிறது, நீளம் காண்றது முழுதும் எல்லாமே முடிச்சுட்டேன். இப்ப பேப்பர் கிளாஸ் தான் போகுது. கிட்டத்தட்ட அவங்களுக்கு 7வது பேப்பர் போறோம். நீங்க வேணும்னா ஜாயின் ஆகலாம், பிரச்சனை இல்லை. நீங்க ஜாயின் ஆக போறீங்க 2025ஆம் ஆண்டாக்களுக்கும் பேப்பர் கிளாஸ் தான் போகுது. 2025ஆம் ஆண்டாக்களுக்கும் போகுது. இந்த இருக்கிற நம்பருக்கு நீங்க கண்டெக்ட் பண்ணி நீங்க பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. தியரி கிளாஸ் முடிச்சிட்டு பேப்பர் கிளாஸ் தான் கொண்டு போறேன். ஆனால் நீங்க தியரி கிளாஸ்களையும் பேப்பர் கிளாஸ்ல கவர் பண்ணலாம். 2025ஆம் ஆண்டுக்கு அப்படி ஒரு சலுகை ஒன்று இருக்குது. நீங்க நேரத்துடைய ஜாயின் பண்ணுங்க. இந்த கடைசி டைம்ல வந்து ஜாயின் பண்ணி போட்டு திருப்பி என்ன முதல் வந்து தியரி படிப்பிக்க சொல்லி கேட்காதுங்க. தயவு செய்து படிப்பிக்கவும் மாட்டேன். சரிதானே? இந்த பேப்பர் கிளாஸ்லயே நீங்க பிள்ளைங்க எடுத்துக்கொண்டு தியரியையும் படிப்பிச்சு கொண்டே போகலாம். படிப்பா நீங்க, உங்களுக்கு அவசரம் இல்லை 2025ஆம் ஆண்டாக்களுக்கு. சரிதானே? இந்த இது என்னுடைய சேர்ந்து வந்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டாக்கள். சரிதானே? உங்களுக்கு நான் இப்ப கிளாஸ்கள் போறேன்னா இப்ப இத்தனை கிளாஸ் அத்தனை கிளாஸ் நான் படிப்பிக்கிறல பிள்ளைகளுக்கு விலங்கு மட்டும் படிப்பேன். இந்த 2024ஆம் ஆண்டாக்கள் கேட்டீங்கன்னா விலங்கும். சரிதானே? அவங்களுக்கு விலங்கு மட்டும் கொண்டு போகணும். ஏதாவது தியரி எல்லாம் நிறைய இடங்கள்ல படிச்சு பாடமாக்கி வச்சிருந்து மறந்து போய் கிடக்குதுகள். பதிலுக்கு சின்ன சின்ன ஷார்ட் கட்டுகள் தான் கொண்டு போய் கொண்டிருக்கேன். இந்த ஈரப்பத்தின உலர்பத்தின தலாவ வில்லுக்கெல்லாம் ஷார்ட் கட் தான். அதுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை ஷார்ட் கட். அதாவது தேசிய பூங்காக்களுக்கெல்லாம் ஷார்ட் கட் சொல்லி கொடுத்துருவேன். இப்ப எல்லாமே செய்யுங்கள். அதுல வந்திருக்கிற பிள்ளைகள் அதுல நீங்க குரூப்ல போய் கேட்டீங்கனாலே உங்களுக்கு அவங்களே விளங்கப்படுத்துவாங்க. நான் விளங்கப்படுத்துறதுல அந்த பிள்ளையில சில பிள்ளைகள் இருக்குது விளங்கப்படுத்தக்கூடிய பிள்ளைகள். அவங்களோட போய் கதைச்சிங்கனாலே குரூப்லயே விளங்கப்படுத்துவாங்க. சரி, அதற்காட்டுக்கு நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். சரிதானே? பாறைகளுக்கு ஷார்ட்கட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க சகிராக்கள். சரிதானே? காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை. அப்ப காணமேண்ட காணாண்டா கருமை நிறம், மீனாண்டா மென்மை நிறம், மானாண்டா மத்திம நிறம். கப்பை துளைத்தண்டா கப்புரோ தொலமைட், கருமைன்னு சொன்னா கருங்கல், தயான்னு சொன்னா தயோரைட். அப்ப கப்பை துளைத்த கருப்பு தயாவை. காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை. இப்ப இங்க காணாண்டு வந்தால் இங்க கருமை நிறம், மீனாண்டு சொன்னா அமில நிறம், இங்க காரத்தன்மை அமிலத்தன்மை, மானாண்டு சொன்னால் அது மத்திம நிறமாக வந்து இருக்கும். இது ஒரு சின்ன ஒரு விஷயம். சரி, அடுத்த ரசாயனத்தின் அடிப்படையில் சொல்லுங்க பிள்ளை. சார் உங்களோட கிளாஸ்ல எப்படி ஜாயின் ஆகுற? நீங்க பிள்ளை சூம்லாம் பிள்ளை ஜாயின் ஆக வேணும். இந்த நம்பருக்கு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா இந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகே சார், தேங்க் யூ. பிள்ளைகள் மற்றாக்களுக்கு சொல்லுங்க பிள்ளைகள். என்னடா இந்த கடைசி டைம்லாம் பாருங்கள் பிள்ளைகள் பேப்பர் கிளாஸுக்கு வந்து அடுத்த இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். இந்த செமினார் ஓடுவாங்க. எதிர்பார்ப்பு வினாக்கள் வருகுது, போய் படிப்போம். எதிர்பார்ப்பு வினாக்கள் வரும் பிள்ளைகள். எதிர்பார்ப்பு வினாக்கள்ன்றது வந்து பிள்ளைகள் அவங்களோட கெஸ்ஸிங். அது வரலாம், வராமலும் போகலாம். நீங்க 100 வீதம் படிச்சிருந்தா ஏன் கெஸ்ஸிங்க போய் விழுறீங்க? வடிவா படிச்சு கொண்டு போனீங்க என்றால் ஏன் கெஸ்ஸிங்ல போய் மாட்டுப்பட்டு பிரச்சனைப்பட போறீங்க? கெஸ்ஸிங்ல வராமட்டாலும் என்ன செய்வீங்க? பய சப்பி கொண்டு இருக்க வேண்டியதுதான் பேப்பரை பார்த்துட்டு. சரிதானே? கெஸ்ஸிங் போவாங்க. வடிவா படிச்சு கொண்டு போங்க. கஷ்டப்படாம சின்ன சின்ன விஷயங்களையும் வடிவா நுணுகி படிச்சு கொண்டு போனீங்கன்னா கெஸ்ஸிங்க நம்பி கொண்டே மாற வேண்டிய அவசியம் இல்லை. கெஸ்ஸிங்க படிங்க, வந்தாலும் எழுதுங்க, வரலாட்டி உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னா கிளியரா செஞ்சு கொண்டு போகலாம். அடுத்த செமினாருக்கு போறாங்களே சொல்றேன். உங்களுக்கு சிலபஸை முடிச்சால் செமினாருக்கு போய் காசுல கழியுங்க, இல்லாட்டி செமினாருக்கு போக வேணாது. படிச்சு நான் எல்லாம் முடிச்சுட்டேன், செமினாருக்கு போனா எனக்கு இன்னும் அடிஷனல் நாலேஜ் வேணுமெண்டா போங்க, காசுல வழிங்க. இந்த படிச்சு முடிக்காம போய் செமினாருக்கு போய் எல்லாம் மினக்கடாதுங்க. இருந்து வீட்டுல இருந்து செல்ஃபா படிங்க. இருக்கிற 60 நாளையும் வடிவா பயன்படுத்துங்க. 2024ஆம் ஆண்டாக்கள் 2025ஆம் ஆண்டாக்கள் இப்ப இருந்தே வடிவா படியுங்க. ஒவ்வொரு யூனிட்டா பேப்பர்களை வடிவா செய்யுங்க. நல்ல ரிசல்ட் வரும். இது நான் புவியலுக்கு மட்டும் சொல்ல இல்லை,
நல்ல ஒரு குருவா சொல்றேன். நான் என்னுடைய படிப்பிக்கிற அனுபவங்கள், படிச்ச அனுபவங்கள்லையும், நான் படிச்ச அனுபவத்திலையும், நான் படிப்பிக்கிற அனுபவங்களையும் சொல்றேன். எவ்வளவுக்கு நீங்க பேப்பர்களை படிப்பா செய்யறீங்களோ அவ்வளவுக்கு உங்களோட ரிசல்ட் டொப்புக்கு வரும். நீங்க நல்ல டொப்பான ரிசல்ட்டும் எடுப்பீங்க. அது நான் இந்த அனுபவத்துல சொல்றேன். பேப்பர் கிளாஸ் செய்தால் அந்த பிள்ளை டொப்புக்கு வரும். தியரியை படிச்ச ஒரு பிள்ளைகள் கடைசி மட்டுமே பேப்பரை பார்த்து பயப்படும். இதை நான் எந்த அனுபவத்துல சொல்லி இருக்கிறேன். எந்த அட்வைஸா கேட்டு படிப்பா படியுங்க. சரிதானே? ஓகே. இப்ப ரசாயன ரீதியாக எப்படி நாங்க சிம்பிளா ஞாபகம் வச்சிருக்கிறது என்றதுக்குரிய ஷார்ட்கட் சொல்லித்தாரோம். இப்ப பாருங்க. உப்பு மிகையுப்பு, உப்பு மிகையுப்பு இடையில் அமிலம், இடையில் அமிலம். உப்பு மிகையுப்பு இடையில் அமிலம். இவ்வளவுதான். இதான் முன்னுக்கு போட போறீங்க. உப்பு மிகையுப்பு இடையில் அமிலம். இப்ப நாங்க பார்த்து கொண்டிருக்கோம் இந்த தயா கப்ப தொலைச்ச விஷயத்தை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அப்ப இங்கால சொல்ல போறீங்க சோட்டான கப்பை பாருங்க. சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவிடம் ஒப்படைத்தாள். இப்ப இதை நான் பிள்ளைகளுக்கு இதை சொல்லிப்படா, இதுக்கு வார நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு இதுக்கு வந்திருக்கேன். அப்ப நீங்க இதைத்தான் முதலாவது ஒரு கண்டினியூவா போகணும். எப்படி? உப்பு மிகையுப்பு இடையில் அமிலம், சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவிடம் ஒப்படைத்தாள். காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை. இவ்வளவுதான் இந்த பாறைகள் முடிஞ்சு. இதுல நீங்க பாறைகளை பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவிடம் ஒப்படைத்தால், ஆனால் காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை. இவ்வளவுதான் விஷயம். அப்ப இப்ப சொல்ல போறீங்க உப்புக்கு இந்த சோட்ன்னு சொல்லக்கூட பசோல்ட். சோட்ன்னு சொன்னால் பசோல்ட், கப்ரோ அத கப்பை என்ன கப்ரோ. அப்ப பசோல்ட் கப்ரோ, அதாவது உப்பு மூல பாறை. மிகையுப்பு பாறைகளுக்கு பெரிய பெரிடோசிட் பாறை. பெரிய என்று சொன்னால் பெரிடோசிட் பாறை. இது எம்சிக்கு தானே வரும். அப்ப நாங்க பெரிய என்று சொன்னா பெரிடோசிட்ன்றதை ஞாபகம் வச்சிருக்க வேணும். பெரிடோசிட் பாறை. இடையில் என்று சொன்னா இடைமூல பாறைகள். அது மாமி என்றா ஆன்டி, இங்கிலீஷால வச்சோம்னா ஆன்டிசைட் பாறை. ஆன்டிசைட் பாறை. இது வந்து பாத்தீங்கன்னா அமில பாறைகள், கருங்கல், தயோரைட், ஒப்படைத்தாலுக்கு ஒப்டிசியன் பாறை. இதுல என்னத்தை பாடமாக்க வேணும் நீங்க இருந்து? ஆனா நான் பாடமாக்க மாட்டேன். சரிதானே? இதுல பெரிசா இருந்து பாடமாக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை என்றதை நீங்க வடிவா விளங்கி வச்சிருக்க வேணும். இதுல விளங்கி வச்சிருக்க வேணும். நான் பேப்பருக்கு சொல்ல வேண்டிய அந்த விஷயத்தை சொல்ல இல்லை. இன்னொரு அரை மணி நேரம் கிடக்கு. ஸோ பேப்பருக்கு நான் பாரம். இதுல சதவீதங்கள் எல்லாம் பாக்குறது எல்லாம் நான் அடுத்தடுத்த கிளாஸுகள்ல சகிராக்கள் இருப்பீங்க இல்லையா, நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். சரிதானே? இதுல எப்படி நாங்க சதவீதங்களுக்கு எப்படி சிம்பிளா போட்டு கண்டுபிடிக்கிறேன் இதெல்லாம் போட்டு நீங்க சதவீதங்கள் சிம்பிளா போடுங்க. சரிதானே? ஓகே. இது ஷார்ட்கட். இதே போல அடையல் பாறைகளுக்கு, உருமாறிய பாறைகளுக்கு எல்லாம் ஷார்ட்கட் இருக்குது. இதெல்லாம் படிச்சு பாடமாக்கி நீங்களாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. மண்ணுக்கெல்லாம் சிம்பிளா போட்டு சிம்பிளா செஞ்சு கொண்டு போகலாம். ஷார்ட்கட் தான் இதெல்லாம். படிக்கிறதெல்லாம் ஷார்ட்கட் தான். இதெல்லாம் போட்டு படிச்சு கொண்டு போனீங்கன்னா சரி. சரிதானே? ஓகே. சகராக்கள் எழுதாதாக்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பும். ரெக்கார்டிங்ல பார்த்தாவது எழுதி கொள்ளுங்க. சரிதானே? எப்படி? கப்பை துளைத்த காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை உப்பு மிகையுப்பு இடையில் அமிலம், சோட்டான கப்பை பெரிய மாமி கருப்பு தயாவிடம் ஒப்படைத்தார். அவ்வளவுதான் விஷயம். விஷயத்துக்குள்ள வரும். இதுல நான் கிட்டத்தட்ட 100 MCQ வச்சிருக்கிறேன். இந்த 100 MCQவும் தொண்டமானாறு பேப்பர் செய்யறாக்கள், தொண்டமானாறு சீட்ஸ் பேப்பர் செய்யறாக்கள், சீட்ஸ் பேப்பர் படிங்கலாம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கொழும்பு வணிகம் பேப்பர் செய்யறாக்கள், கொழும்பு வணிகம். ஏன்னா இதுல 2க்கு வினா எடுத்திருக்கேன். அந்த தொடர்ச்சியாக வாரத தொடர்ச்சியா போடுறாங்க. ஏன்னா அதை திருப்பி MCQ போடுவான்னு தான் நான் கூட இல்லை. அடுத்தது வடமேல் மாகாணம் செய்யறாக்கள், வடமேல் மாகாணம் செய்யலாம். அதே நேரத்துல வடமாகாணம் செய்யறாக்கள், வடமாகாணம் செய்யலாம். கிழக்கு மாகாணம் செய்யறாக்கள், கிழக்கு மாகாணம் செய்யலாம். அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கிறேன். அதே நேரத்துல மத்திய மாகாணம் செய்யறாக்கள், மத்திய மாகாணம் செய்யலாம். அப்படி ஒவ்வொன்று அடிச்சிருக்கிறேன். இந்த பேப்பர்களை ஒவ்வொரு ஆக்களும் நீங்க உங்களோட மாகாணத்துக்கு, தொண்டமானார் பேப்பருக்கு, சீட்ஸ் பேப்பருக்கு பாஸ் பேப்பர்கள் இல்லாம தவிச்சு திருவீங்க. இதுகளை படிச்சு கொண்டு போனீங்கன்னா சிம்பிளா செய்து கொண்டு வரீங்க. பாருங்க, தொண்டமானார் பேப்பர்ல முதலாவது வினாவே இப்ப நான் சொன்ன வினாவைத்தான் அவங்க முதலாவது வினாவிலேயே போட்டிருக்கிறாங்க. இங்க பாருங்க, தீப்பாறைகள் கருமை நிறமாக இருப்பின் அதன் பண்பு. அப்ப தீப்பாறைகள் கருமை நிறமாக இருந்தால் அதனுடைய பண்புகள். அப்ப நான் சொன்ன மாதிரி காணமேமா பக்கத்து போடுவீங்க. காணமேமா கப்பை துளைத்த கருப்பு தயாவை. அப்ப இங்க எங்களுக்கு தெரியும் இதைத்தான் எடுக்க போறீங்க. கருமை நிறத்துக்கு இல்லையா? கருமை நிறத்துக்கு நாங்க இருக்கிறது சிலிக்கனையும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்ன சரி
மெக்னீசியத்தையும் இரும்பையும் எடுப்போம் இல்லையா? மெக்னீசியத்தையும் இரும்பு இரும்பு சிலிக்கன் மெக்னீசியம் இரும்பையும் எடுப்போம். அதிகமாக காணப்படும். மெக்னீசியத்தையும் இரும்பையும் எடுப்போம் அந்த காரத்தன்மையாக கொண்டிருக்கின்ற பாறைகளுக்கு. இவங்க ஒரு விதமா எடுத்திருக்கிறாங்க. ஆனா சிலிக்கன் இரும்பு என்றதன் அடிப்படையிலையும் அங்க வகைப்படுத்துவாங்க. அதே நேரத்துல வந்து ரசாயன சேர்க்கையின் அடிப்படையில வந்து சிலிக்கன் இரும்பு என்றதன் இரும்பு மெக்னீசியம் என்றதன் அடிப்படையிலையும் இங்க வந்து சிலிக்கன் இரும்பு என்றதன் அடிப்படையிலையும் வந்து வகைப்படுத்துவாங்க இல்லையா? இப்ப எங்களுக்கு தெரியும் கருமை நிறம் என்றதன் அடிப்படையில வந்து இரும்பு மெக்னீசியமும் எடுப்பாங்க. அப்ப இரும்பு மெக்னீசியமும் அதிகமாக இருக்கின்ற பாறைகளை எப்படி நாங்க சொல்லுவோம்? இரும்பு மெக்னீசியமும் அதிகமாக இருக்கின்ற பாறைகளை காரத்தன்மை கொன்ற பாறைகள் என்று சொல்லுவோம். இரும்பு மெக்னீசியமும் அதிகமாக கொண்டிருக்கின்ற பாறைகளை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? நான் இங்க மாற சொல்லிட்டேன் இல்லையா? இதை நீங்க மாத்திக்கொள்ளுங்களேன். இங்க வந்து இரும்பு மெக்னீசியமும் இங்க மாத்திக்கொள்ளுங்க. சரிதானே? ஓகே. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இரும்பும் மெக்னீசியத்தையும் அதிகமாக கொண்ட பாறைகள் காரத்தன்மை கொண்ட பாறைகளாக வந்து இருக்கும். இதுல எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இது சின்ன ஒரு விஷயம் பிள்ளைகள். இதெல்லாம் நீங்க பெரிய கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இரும்பையும் மெக்னீசியத்தினையும் அதிகமாக கொண்டிருக்கின்ற பாறைகள் எப்படி இருக்கும்? ஒரு காரத்தன்மை கொண்ட பாறைகளாக வந்து இருக்கும். அடுத்தது பின்வரும் அடையல் பாறைகள் மூன்றினை தரும் விடையினை தெரிவு செய்க. அடையல் பாறைகளை கொண்டிருக்கின்ற விடைகள் என்னவாக இருக்கும்? அடையல் பாறைகளை கொண்டிருக்கின்ற விடை களி, மணற்கல், உருண்டை கட்டிடல். ரெண்டாவது. ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா கருங்கல் இங்க வராது, தொளமைட்டும் வராது, கப்புறவும் வராது. இது மூன்றும் தீப்பாறைகள். களி வரும், மணற்கல் வரும், உருண்டை கற்றல் வரும். அடுத்ததும் பார்ப்போம். நைஸ் வராது, குவாட்சைட் வராது, சலவைக்கல்லும் இங்க வராது. கருங்கல் அது தீப்பாறை, இங்க கருங்கல் சலவைக்கல் அடையல் பாறை, உருமாறிய பாறை, கருங்கல் தீப்பாறை. ஆகவே சரியான விடையாக அமைய போறது எது? ரெண்டாவது. இந்த அடையல் பாறை எல்லாம் எப்படி நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேணும்னு தெரியுமா? எது? இந்த பொறிமுறை ரீதியான அடைதல், அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ரசாயன ரீதியான அடைதல், அடுத்தது சேதன ரீதியான அடைதல். அதுகளை எப்படி ஞாபகம் வச்சிருக்க வேணும் என்றதுக்குரிய பிளானும் இருக்குது. சரிதானே? அதுகளை சிம்பிளா ஞாபகம் வச்சு கொள்ளலாம். சரிதானே? ஓகே. அடுத்தது மூன்றாவது வினா. கருங்கல், மெனக்கல், சுண்ணக்கல் போன்ற மூலப்பாறைகள் உருமாற்றத்துக்குள்ளாகி மாற்றம் அடைகின்ற பாறைகள் முறையே என்னென்ன? கருங்கல் உருமாற்றத்துக்கு பின் என்ன வகையான பாறைகளாக உருமாற்றம் அடையும்? நைஸாக உருமாற்றம் அடையும். மணக்கல் என்னவா உருமாற்றம் அடையும்? குவாட்சைட்டாக உருமாற்றம். சலவைக்கல்லாக உருமாற்றம் அடையும். என்ற டியூட்ல நான் இதை பத்தி கதைச்சிருப்பேன். என்ற டியூட்ல நான் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பேன் படிவா. சரிதானே? இந்த டியூட்ல உருமாறிய பாறைகளை பத்தி சொல்லியிருப்பேன். கருங்கல் பளிங்கு பட்டையாகவும் மாறும், நைஸாகவும் மாறும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே. எந்த டியூட்ல 9வது வினாவை வச்சிருப்பேன். இந்த உருமாறிய பாறைகளினை மூலப்பாறைகளை அடிப்படையாக வகைப்படுத்துக என்றதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 9வது வினாவை வச்சிருப்பேன். இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இல்லையா? இப்ப பாருங்க, இதுல நான் எல்லாத்துக்கும் இங்க நான் வடிவா சொல்லியிருக்கிறேன். என்னென்ன விதமாக உருமாற்றம் அடையும் என்றதெல்லாம் இங்க நான் சரியான வகையில வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? சொல்லி இருக்கிறேன். இதன் அடிப்படையில நீங்க என்ன செய்யலாம்? அதுகளை பார்த்துக் கொள்ளலாம். சரிதானே? என்ற டியூட்டர் எடுத்து பாத்தீங்கன்னா அதுல விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப கருங்கல் நைஸாகவும் உருமாற்றம் அடையும், பளிங்கு பட்டையாகவும் உருமாற்றம் அடையும், பளிங்கு அடுக்காகவும் உருமாற்றம் அடையும். 3 விதமாக கருங்கல் உருமாற்றம் அடையும். மணக்கல் குவாட்சைட்டாக உருமாற்றம் அடையும், சுண்ணக்கல் சலவைக்கல்லாக உருமாற்றம் அடையும். சரிதானே? இதுகளை ஒரு என்ன செய்ய வேணும் என்றால் நீங்க சரியான வகையில வந்து படிச்சுக்கொள்ள வேணும். சலவைக்கல் அல்லது மாபிள் சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே? ஓகே. இதன் அடிப்படையில தான் உங்களுக்கு என்ன செய்ய தொண்டமானார் பேப்பர்களை கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது கருங்கல் பாறை உருமாற்றத்துக்கு உள்ளாகமையினால் மாற்றமடையும் பாறை வகை எது? பாருங்க, திருப்பி அதே வினாதான் கேட்கிறாங்க. என்னவா உருமாற்றம் அடையும்? நைஸாக உருமாற்றம் அடையும். அடுத்தது தாவர உயிர் சுவட்டு எச்சங்களை கொண்டு சேதன முறையில் உருவான அடைதல் பாறை ஒன்றுக்கு ஒரு உதாரணமான கூறக்கூடிய பாறை வகை எது? தாவர பிள்ளைகள் வடிவா பாருங்க. தாவர உயிர் சுவட்டு எச்சங்களை கொண்டு சேதன முறையில் உருவாக்கப்பட்ட அடையல் பாறைகளுக்கு உதாரணமாக கொள்ளக்கூடியது. நீங்க ஒரு விஷயத்தை படிக்கும்போது
என்ன செய்ய வேணும்? சரியான வகையில படிக்க வேணும். இந்த தாவர உயிர்ச்சுவட்டு அடையலை கொண்டு உருவாக்கப்படுறது நிலக்கரி அல்லது பீட். இதுதான் எங்களுக்கு என்ன செய்யும்? அடையல் பாறைகளாக உருமாற்றம் அடையும். இதெல்லாம் வடிவா படிச்சுக்கொள்ளுங்க. எப்படியான வினா பகுதியில கேட்கிறாங்கன்றதை நீங்க வடிவா படிக்க வேணும். இந்த சேதன முறையான அடைதலுக்கு உதாரணமாகத்தான் இருக்கிறது முருகை கற்கள். சரிதானே? இந்த தாவர உயிர்ச்சுவட்டு எச்சங்கள் அடைகிறதால உண்டு நிலக்கரி, அடுத்தது பீட், அதாவது முற்றா நிலக்கரி என்றுவாங்க. பீட் என்றுவாங்க. பீட்டுக்கு இன்னொரு மரபெயர் இருக்குது முற்றா நிலக்கரி என்று சொல்லியும் சொல்லுவாங்க. கனிமங்களுக்குரிய ஷார்ட்கட்டுகளை இன்னொரு டைம்ல நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். சரிதானே? கனிமங்கள் எல்லாம் படமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்தெந்த இடங்கள்ல இருக்கின்றலாம் அதெல்லாம் படிச்சுட்டு பாடமாக்கி இருக்கிற ஷார்ட்கட்டுகள். சரிதானே? ஓகே. அடுத்தது அடையல் பாறைகள். அடையல் பாறைகள் வகைப்படுத்தப்படுவது என்னத்தின் அடிப்படையில் சொல்லி கேட்கிறாங்க. பாறைகள் உள்ள கனிய துணிக்கைகளின் அடிப்படையிலேயா, பாறைகளின் வயதின் அடிப்படையிலேயா, அல்லது பாறைகளின் பௌதிக ரசாயன சேர்க்கையின் அடிப்படையிலேயா, பாறைகள் உள்ள கனிமங்களின் உருமாற்ற அடிப்படையிலேயா, பாறைகளின் தோற்ற மறைவு வயதின் அடிப்படையிலேயா இந்த அடையல் பாறைகள் உருமாற்றம் அடையுது என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எதன் அடிப்படையில் இந்த பாறைகள் இந்த அடையல் பாறைகள் வகைப்படுத்தப்படுகிறது? 4வது உருமாற்றத்தின் அடிப்படை. பௌதீக இரசாயன அடிப்படையில. என்ன பிள்ளைகள் நீங்க சரியான வகையில படிக்கிறீங்களா இல்லையான்றதான் பெரிய யோசனையா கிடக்குது. பிள்ளைகள் கனிமங்களின் அடிப்படையில வகைப்படுத்துறது எங்களுக்கு தெரியும். அது தீப்பாறைகளாக இருக்கும். வயதின் அடிப்படையில வகைப்படுத்துறது பெரும்பாலும் அது தீப்பாறைகளை தான் கூடுதலாக வகைப்படுத்துவாங்க. உருமாற்றம் அடிப்படையில வகைப்படுத்தப்படுறது உருமாறிய பாறைகள். சில டைம்ல உருமாறிய பாறைகளையும் வயதின் அடிப்படையிலையும் வகைப்படுத்துவாங்க. ஆனால் ஒரு அடையல் பாறைகளை பௌதீக ரீதியான அடைதல், ரசாயன ரீதியான அடைதல், இந்த படிவுகள் அடிப்படையில வகைப்படுத்தப்படுறதான் பிள்ளைகள் அடையல் பாறைகள். அதாவது உருவிக்கருவிகளால் அரித்து செல்லப்பட்டு யாதாயினும் ஒரு இடத்துல பதிவு செய்யப்படுவதன் மூலம் உருவாக்கப்படுறதானே பிள்ளைகள் அடையல் பாறைகள். பிள்ளைகள் வினா பேப்பர்கள் எப்படி வரும்ன்றத தெரிஞ்சு படியுங்க. வினா பேப்பருக்கு ஏற்றாற் போல உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய ரிசல்ட்டுகளை சரியான வகையில பெற்றுத்தரும்ன்றதை நீங்க எப்பயுமே மறந்துடக்கூடாது. சரிதானே? இதுகள் அடிப்படையில படிச்சு கொள்ளுங்க. அடுத்தது தொலமைட், ஜிப்சம், லிமோனைட்டு போன்ற பாறைகள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. தொலமைட்டு, ஜிப்சம், லிமோனைட்டு என்ன என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்னவாக இருக்கும்? பொறிமுறை அழிதல் ரீதியாக உருவான அடைதல் பாறைகளா, சேதன முறையில் ரசாயன அடையல் பாறைகளா, வெப்ப உருமாற்றத்தின் மூலம் உருவாகிய பாறைகளா? எதன் அடிப்படையில? ரசாயன ரீதியான உருவான பாறைகள். ரசாயன ரீதியான உருவான பாறைகள். இதெல்லாம் பாடமாக்குறதுக்கு எல்லாம் பிள்ளைகள் கஷ்டப்படாதுங்க. நீங்க எங்கெங்கெல்லாம் கிளாஸுக்கு போறீங்கன்னு எனக்கும் தெரியாது. ஆனா பாறைகளை பார்த்தீங்கன்னா ஐயோ தலைவடிக்கும். என்னன்றா இதெல்லாம் நாங்க பாடமாக்கி எடுக்கிறது, என்னன்றா இதெல்லாம் படிச்செடுக்கிறது என்றதெல்லாம் உங்களுக்கு தலைவடிக்கும். ஆனால் அதெல்லாம் பாடமாக்கி எடுக்கிறதுக்கு மெதட் இருக்குது. அந்த மெதட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா சிம்பிளா செய்யலாம். சரிதானே? ஓகே. அடுத்தது 8வது வினா. அடையல் பாறை வகையினை சேர்ந்த பாறையினை தெரிவு செய்க. என்னவாக இருக்கும்? அடையல் பாறை வகையினை சேர்ந்த பாறை என்னண்டு விலங்கையில பிள்ளை யார் ஒரு ஆளுக்கு என்ன கேட்டீங்க? என்ன பிள்ளை? யாரு? கதிஜாவா கேட்டது? கதிமாவா கேட்டது? இல்ல சார். யாரு கேட்டது? ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க. கேட்கறது ஒழுங்கா கேளுங்க பிள்ளைங்க. சரி, ஓகே. அடையல் பாறைகளை சேர்ந்த பாறைகளினை தெரிவு செய்க. எதுவாக இருக்கும் அடையல் பாறைகள்? கொண்டலை, மாக்கல். எது பிள்ளைகள்? மாக்கல் பிள்ளைகள். மாக்கல் தான் அடையல் பாறையின் வகைகளை சேர்ந்தது. மாக்கல். இந்த வன்கல் அல்லது வனிக்கல் என்று சொல்லுவாங்க. வன்கல் என்றுவாங்க அல்லது வனிக்கல் என்று சொல்லுவாங்க. வன்கல் அல்லது வனிக்கல் என்று சொல்லியும் இதுக்கு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. சரிதானே? ஒருக்கா படியுங்க பிள்ளைகள். சரிதானே? எனக்கு டைம் இல்லாதால உங்களுக்கு இதெல்லாம் விளக்கி சொல்றதுக்கு எல்லாமே இருக்குது. சரிதானே? ஓகே. அடுத்தது சாணொகை பாறை வகைகள் உருவாகியுள்ள இலங்கையின் மலைத்தொடர் எது? ஹப்புதலை மலைத்தொடர். எது? இன்னொரு மலைத்தொடர் இருக்குது. என்ன மலைத்தொடர்? புழுத்தோட்டை மலைத்தொடர். புழுத்தோட்ட, கப்புத்தொலை இல்லையா? இதுக்கு பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க. புழுத்தோட்ட என்று சொல்லி எழுதிக் கொள்ளுங்க. புழுத்தோட்டையும் கப்புத்தொலை மலைத்தொடருக்கு அண்மையில தான் சாணொகை பாறைகள் மிக அதிகமாக பரவி காணப்படுகிறது. சொல்லுங்க. ஓமாம். அந்த 8வது கொஸ்டின்ல மாக்கள் அடையற்பாறை வகையினை சேர்ந்ததுன்னு சொன்னீங்க. மாக்கள் உருமாறிய பாறைகளுக்குள்ள வராதா?
உங்களோட டீச்சர்ஸ் கைட்ல அப்படி இருக்குது இல்ல, மாக்கள் ஸ்லேட் பாறைகளாக உருமாற்றம், சாரி ஸ்லேட் பாறை மாக்கள் உருமாற்றம் அடையும் என்று சொல்லி. அப்படித்தான் கைட்ல இருக்கு. ஓம் சார் அப்படி இருக்கி அது உருமாறிய பாறைகளுக்குள்ள வராதா? அடேட் பாறை இல்ல, ஸ்லேட் வந்து ஒரு உருமாறிய பாறை தான். இந்த ஸ்லேட் வந்து உருமாறிய ஒரு பாறை வகையை சேர்ந்தது. எது என்று சொன்னால் இந்த களிமண் ஸ்லேட்டாக உருமாற்றம் அடையும். பாருங்க, இந்த களிமண் தான் ஸ்லேட்டா வந்து உருமாற்றம் அடையுது. வடிவ பார்த்துக் கொள்ளுங்க. இந்த களிமண் தான் ஸ்லேட்டா வந்து உருமாற்றம் அடையும். இப்ப அங்க உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எப்படி என்றால், அங்க மாக்கல் சாரி ஸ்லேட் மாக்கல்லாக உருமாற்றம் அடையும் என்று சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆனால் ஓ அங்க அடையல் பாறைகளுக்கு போய் பாத்தீங்கன்னா அங்க மாக்களை பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இங்க பாருங்க, இங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு மாக்கலும் இருக்கும். இந்த கரடு முரடான அடையலுக்குள்ள, அதாவது களிமண் சார்ந்த அடையலுக்குள்ள மாக்கல் என்று சொல்லி ஒன்றும் இருக்குது இல்லையா? ஓம் சார். இந்த களிமண் சார்ந்ததுக்குள்ளதான் இந்த மாக்கள் வரும். அப்ப இந்த களிமண், அதாவது சேறு, களி, மாக்கல், இதுகள் எல்லாம் தான் ஸ்லேட் பாறைகளாக உருமாற்றம் அடையும். இதுகள் தான் என்ன செய்யும்? ஸ்லேட் பாறைகளாக உருமாற்றம் அடையும். சரி, 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்களை தட்டி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வினா பகுதி வந்திருக்கும். சரிதான், எப்படி கேட்டிருப்பாங்க என்றால், பின்வருவனவற்றுள் உருமாறிய பாறைகளாக அடையாளப்படுத்தப்படுவது எது என்று சொல்லி கேட்டிருந்தவங்க. பின்வருவனவற்றுள் உருமாறிய பாறைகளாக வகைப்படுத்தப்படுவது எதுன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. அதுல போய் பார்த்தீங்கன்னா ஸ்லேட்டும் இருக்குது, படிகட்பார் என்ற ஒன்றும் இருக்குது. ஸ்லேட்டும் இருக்குது, இந்த படிகட்பார் என்ற ஒன்றும் வந்து இருக்குது. போய் பாருங்க, அதுல இருக்கும். அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த மணற்கல் சரியான வகையில உருமாற்றம் அடைஞ்சுதான் இந்த படிகட்பார் என்றது வந்து உருமாற்றம் அடையும். 2020ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல தட்டி பாருங்க, உங்களுக்கு விட முதல்ல இருக்கிறது. இந்த ஸ்லேட் வரும், படிகட்பார் வரும். ஆனா ஸ்லேட்டை விட மிகச்சிறந்தது உருமாற்றம் அடைகிறது வந்து இந்த படிகட்பார். ஆனா ஸ்லேட்டும் ஒரு உருமாறிய பாறைகளுக்குள்ள வரக்கூடிய ஒரு பாறை தான். சரிதானே? இந்த களிமண் சார்ந்த அடையலுக்குள்ள ஸ்லேட்டாக உருமாற்றம் அடையும். ஆனா அங்க உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்ல ஒரு மாறுதலாக வந்து நிறைய விஷயங்கள் மிஸ்டேக் இருக்குதானே, அதுகளை நீங்க மாத்திக்கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகள்? சரிதானே பிள்ளை? ஓம் சார். நீங்க அந்த பாஸ் பிள்ளைகள் அந்த பாஸ் பேப்பரை செய்யுங்க பிள்ளைகள். பாஸ் பேப்பர் செய்யும் போது உங்களுக்கு எதுக்கு டவுட் வந்தால் தேடுங்க. உங்களுக்கு எதுக்கு டவுட் வந்தால் தேடுங்க. நிறைய விஷயங்களை தேடுதல் மூலமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். சரி, அடுத்தது 10வது வினா. கீழே தரப்பட்டுள்ள சோடிகளில் இருந்து அடையல் பாறை வகையினை சார்ந்த பாறைகளை தெரிவு செய்க. எது வரப்போது? அடையல் பாறை வகையினை சேர்ந்த பாறைகள் மாக்கள், சாரி நிலக்கரி என்று வரும். ஸ்கிரீன் வரல சார். ஸ்கிரிப்ட் ஷேர் ஆவல. சரி, இப்ப பாருங்க, கீழே காணப்பட்ட சோடி பாறைகளுள் அடையல் பாறை வகையினை சேர்ந்த பாறை வகை என்ன என்று சொல்லி கேட்டுறாங்க. என்ன வரப்போகுது? மணற்கல், நிலக்கல். நிலக்கல் இல்ல, நிலக்கரி என்று வந்திருக்க வேணும். அவங்க நிலக்கல் என்று அடிச்சுட்டாங்க, அது நிலக்கரி என்று வந்திருக்க வேணும். இதுல வந்து நிலக்கரி என்று சொல்லி வந்திருக்க வேணும். நிலக்கரி என்று சொல்லி வந்திருக்க வேணுமே. அப்ப இது வரப்போது மணற்கல்லும் நிலக்கரியும் வரும். இங்க வந்து கப்ரோ வராது, டிசைன் எல்லாம் இதெல்லாம் வந்து டீப்பாறைகள். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சலவைக்கல் வராது, சுண்ணாம்புக்கள், இதுகள் எல்லாம் வந்து மற்ற பாறை வகைகளை சேர்ந்தது. ஆகவே சரியான விடையாக அமையப்படுவது மணற்கல்லும் அது நேரத்துல நிலக்கரியும். அடுத்தது, யாழ்ப்பாண குடாநாட்டின் சுண்ணக்கற் பாறைகள் உருவாகிய காலம் எவ்வாறு அழைக்கப்படும்? மயோசின் காலம். மயோசின் கால பாறைகள் இல்லையா? மயோசின் காலத்துல சனோகைட் பாறை. சனோகைட் பாறை எவ்வகை பாறை? விளங்கல? 9வது கேள்வி. சனோகைட் பாறை. சனோகைட் பாறைகள் உருவாகியுள்ள இலங்கையினுடைய மலைத்தொடர்களா? அது இல்ல. சானோகைட் பாறை எவ்வகை பாறையில் அடங்கிய? சானோகைட் பாறை பெரும்பாலும் பிள்ளை அது தீப்பாறை வகைகளுக்குள்ள வரும் சானோகைட் பாறைகள். சரிதானே? சரி சார். ஓகே, இதெல்லாம் பிள்ளைகள் டியூட்ல வடிவா சொல்லி இருக்கிற நீ பிள்ளைகள் அதெல்லாம் போய் பாருங்க. இந்த டியூட்டுகளை முறுக்க பாருங்க. இந்த பாறைகள் என்னென்ன பாறை வகைகளை சார்ந்தது. கொண்டலைட் பாறைகள் என்ன வகை, என்ன வகை பாறையை சார்ந்தது? அடேட் பாறை. கொண்டலைட் பாறையா? நிலத்தொடர் பாறை. இலங்கையின் கருங்கல் என வர்ணிக்கப்படுகின்ற பாறை படைகள் என்ன பாறை? கொண்டலைட் பாறை. கொண்டலைட் பாறை. சானோகைட் பாறை. பிள்ளைகள்
நீங்க முதலாவது படிங்க பிள்ளைகள். நீங்க என்னன்னு படிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனால் இப்படி என்னன்னு சொல்றது, ஒரு சந்தேகத்துல இருந்தீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் சந்தேகமாய்த்தான் உங்களுடைய வினா பேப்பர்களும் இருக்கும். இப்ப நீங்க சந்தேகத்தின் பேர்ல கொண்டலை பெருமா தகவல் பெருமா என்று சொல்லி அதான் சொல்றேன் நான். இதுக்குத்தான் பிள்ளை நீங்க பேப்பருக்குள்ள போய் செய்ய வேணும். சும்மா படிச்சு படிச்சு ஓடுறதால எதுக்குமே உங்களுக்கு நடக்க போறதும் இல்லை, எதுக்குமே மாற போறதும் இல்லை. சரிதானே? இங்க பாருங்கன்றதுல நான் வடிவா இதுகளை பத்தி சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, இதுல வந்து சொல்லியிருக்கேன். சானொகை பாறை, இதை பாருங்க, சானொகை பாறை நைஸ் மற்றும் ஸ்லேட் பாறைகளுடன் தாக்கமடைந்து உருமாற்றம் அடைகின்றது. சானொகை பாறை பொதுவாக கருங்கல் என சிறப்பித்து அழைக்கப்படுகிறது என்று நான் இதிலேயே வடிவா சொல்லியிருப்பேன். சரிதானே? இங்க பாருங்க, கருங்கல் என்று சொல்லி சிறப்பித்து அழைக்கப்படுகிறது என்றெல்லாம் இதுல நான் வடிவா சொல்லியிருப்பேன். இங்க பாருங்க, கொண்டலை பாறைகள் அடையல் பாறை உருமாற்றத்துக்கு உட்பட்டதனால் இவை உருவாகி இருக்கலாம் என கூறப்படுகின்றது. இந்த பாறைகள்ல வெள்ளை நிற புள்ளிகளை கொண்ட ஒரு கருங்கல் பாறைகளாக இப்பாறைகள் சுண்ணக்கட் பாறைகளையும் உள்ளடக்கி இருக்குது. கருங்கல் பாறைகளையும் உள்ளடக்கி இருக்குது. சுண்ணக்கட் பாறைகளுடைய தன்மைகளையும் இந்த கொண்டலை பாறைகள் உள்ளடக்கி இருக்குது என்றெல்லாம் வடிவனா சொல்லியிருப்பேன். இதுல கருங்கல், இலங்கையினுடைய கருங்கல் என்று சிறப்பிக்கப்படுகிறது சானொகை பாறைகளை தான். சரிதானே? ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, அடுத்த வினா 12வது வினா. உருண்டை, கற்றிரல், களி என்பன என்னவாயிரும்? பொறிமுறையில் உருவான அடையல் பொறிமுறை ரீதியான உருவான அடையல் பாறைகள். அடுத்தது உருமாறிய பாறை என்பது பாறைகள் கனிமங்கள் உருமாற்றம் அடைவதனால் உருமாறிய பாறைகள் உருவாகின்றது. இது சரியா? உருமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்ட பாறைகள் சரியா? எது வர போகுது? உருமாற்றத்திற்கு உட்படுவதால். பிள்ளைகள், பாறைகளில் உள்ள கனிமங்கள் பிள்ளைகள் உருமாற்றம் அடைஞ்சுதான் உருமாறிய பாறைகள் உருவாகுது. பிள்ளைகள், பாறைகள்ல இருக்கிற கனிமங்கள் தான் உருமாற்றம் அடையும். எங்களுக்கு தெரியும் பாறைகள்ல கனிமங்கள் இருக்குது. அந்த கனிமங்கள் உருமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற போதுதான் அங்க உருமாறிய பாறைகள் வந்து தோற்றம் பெருகும். சரியா? இதெல்லாம் பிள்ளை நீங்க எடுத்து வடிவா படியுங்க. இல்ல எந்த டியூட்டுகள் எல்லாம் கிடக்குது, வடிவா எடுத்து படிங்க. அதெல்லாம் சரியான வகையில நான் வடிவா விளக்கங்கள் வந்து சொல்லியிருப்பேன். சரிதானே? இதுகளை வந்து ஒருக்கா நீங்க திரும்பவும் எடுத்து ஒருக்கா படியுங்க. எனக்கு படிங்கன்னு சொல்றதை விட்டா எனக்கு வேற வசனம் தெரியாது. ஏன்னா நீங்க நிறைய பேர் இதுல சந்தேகத்துல தான் இருப்பீங்க. அடுத்தது என்ன நடக்குது கிளாஸுகள்ல போய் பாப்பம் போட்டு போராக்கள் இருப்பீங்க. இப்படியான ஆக்கள் எல்லாம் கடைசி டைம்ல வந்து நான் குழப்பம் அடைவீங்க. சரிதானே? வேற யாருக்கும் எதுவும் சந்தேகம் இருந்தா கேளுங்க பிள்ளையில. சந்தேகம் இருக்கிறார்கள் கேட்கலாமே. சார், அந்த உப்பு மூலத்தீப்பாறை, மிக உப்பு மூலத்தீப்பாறை, இடைமூலத்தீப்பாறை, அதுல ஒரு கைநறுக்க சொன்னீங்கன்னா இருக்கும் சார். அத நான் அந்த ஜனசருக்கு வீடியோ அனுப்புவேன். நீங்க அந்த வீடியோவில் இருக்கா பாருங்களா திரும்பியா. ஓகே சார். ஓகே, இதுல பிள்ளைகள் முதலாவது டீச்சர்ஸ் கைட்ட மட்டும் முழுமையா நம்பாதுங்க. அது எம்சிக்யூக்கு உங்களுக்கு எம்சிக்யூலையும் சில டைம்ல அதுல சின்ன சின்ன எரர்கள் இருக்கு, மாத்திக்கொள்ள வேணும். சரிதானே? டீச்சராக சொல்ற விஷயங்களையும் நீங்க நோட் பண்ண வேணும். டீச்சர்ஸ் கைட்ல நிறைய பிரச்சனை இருக்கு, அதுகளையும் நீங்க மாத்திக்கொள்ள வேணும். இல்ல பிள்ளை, நான் இந்த பேப்பர்கள் குறிப்புகள்லாம் ஷேர் பண்ண மாட்டேன். இது வந்து பிள்ளைகள் அந்த கிளாஸுக்கு வர பிள்ளைகள் தான் பெரும்பாலும் மெயின் பண்ணி கொடுப்பேன். சம்டைம் 2026ஆம் ஆண்டுக்கு நான் புக்ஸுகளா செய்யத்தான் இருக்கிறேன். சரிதானே? இதை நான் ஒரு புக்ஸுகளாகத்தான் செய்ய இருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு முடிய நான் ஒரு புக்ஸுகளாக உங்களுக்கு கொடுப்பேன். அப்ப அதுகளில் உங்களுக்கு சம்டைம் உங்களுக்கு புக்ஸுகள் கிடைச்சா நீங்க புக்ஸுகளாக பெற்றுக்கொள்ளுங்க. சரிதானே பிள்ளைகள்? சரி, ஓகே. டவுட் இல்லாட்டி நாங்க கிளாஸ்களை முடிச்சு கொள்ளலாமே. சரி பிள்ளைகள், ஓகே. அப்ப இன்னும் ஒரு கிளாஸ்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேனே. ஓகே, குட் நைட் பிள்ளைல. ஓகே. Thank you, sir.